வணக்கம். உண்மையான அரசியல் தகவலை மக்களுக்கு தொகுத்து வழங்குவது நான் தமிழேந்தி. நம்மளோட கடைசி பதிவுல தமிழக வெற்றி கழகத்தோட ரூட் மாஃபியா கும்பல் எந்த அளவுக்கு ஒரு சதி திட்டத்தை தீட்டி மக்களை முட்டாளா ஆக்கியிருக்கிறாங்க, குழந்தைகளை வச்சு எவ்வளவு மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை போட்டிருக்காங்கன்னு சொல்லி தெளிவான ஒரு பதிவுல போட்டிருந்தோம். அதுக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இது மட்டும் போதாது, இதுவரையுமே நாங்க எவ்வளவு முட்டாளாக ஆக்கப்பட்டிருக்கோம் தமிழக வெற்றி கழகத்தால. இது ஒரு புறம் இருக்க, தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான அந்த வேட்பாளர்களோட கல்வி தகுதின்றது பொய்யான தகவலை கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதை பத்தி ஒரு எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு வீடியோ நீங்க பேசி போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதையொட்டி நம்மளும் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளர்களின் உண்மையான கல்வி தகுதி என்ன, அவங்க மக்களிடையே கொண்டு போய் சேர்த்த கல்வி தகுதி என்ன, வேட்பு மனுல எது மாதிரியான கல்வி தகுதியை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். எதற்காக இப்படிப்பட்ட ஒரு ரிசர்ச் நீங்க பாத்தீங்கன்னா, சமீப காலமாகவே தமிழக வெற்றி கழகத்தால பரப்பக்கூடிய எல்லா விஷயங்களும் எப்படி இருக்குன்னா ஒரு நம்பகத்தன்மையாகவே இல்ல, பெரும்பாலான தகவல்கள் எப்படி இருக்குன்னா பொய்யான தகவலாகவே இருக்கு. இப்ப அவங்கள கல்வி தகுதி ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாவே போயிட்டு இருக்கு. அவங்க கட்சியில கொடுத்திருக்கக்கூடிய வேட்பாளரோட கல்வி தகுதி தவறான கல்வி தகுதியை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ள அவங்க மாட்டிட்டாங்க. அதனால இப்ப நம்ம மட்டும் இல்ல, ஆங்கில ஊடகம் வரையுமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதன்படி இன்ஸ்கூப் அப்படின்ற நிறுவனம் இருக்கிற எல்லா வேட்பாளர்களோட கல்வி தகுதியை ஆராய்ச்சி பார்த்துட்டு எது உண்மையான தகுதின்னு சொல்லி மக்களுக்கு வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப அதை பத்தி தான் மக்கள் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையுமே அவங்க தரப்புல இருந்து சொன்ன தகவல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க வேட்பாளர்கள்லயே 6 பேர் PhD படிச்சிருக்காங்க, 22 பேர் PG கேண்டிடேட், அதிலும் 5 பேர் IIT படிச்சிருக்காங்க, 8 பேர் MBS, அதிலும் 40 பேர் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வருது. சமீப காலமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமைச்சர்களோட குற்றப்பத்திரிகை வெளியாச்சு. முதல்ல மொத்தமா பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையுமே இருக்கிற 231 எம்எல்ஏக்கள்ல 41 எம்எல்ஏக்கள் மேல மிக சிவியரான குற்ற சம்பவங்களுக்கான அந்த விகிதம் என்றது வெளியிடப்பட்டிருக்கு. அதை தமிழக வெற்றி கழகம் முதலிடத்தை வகிக்கிறாங்க. சோ இவ்வளவு குற்ற பின்னணி கொண்ட அமைச்சர்கள் ஒரு பக்கம் இருக்க, தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்லுதுன்னா, எந்த கட்சியிலுமே இல்லாத அளவுக்கு எங்க கட்சியில மட்டும் தான் எல்லாருமே பெரும்பாலும் பட்டதாரிகளா இருக்குன்னு சொன்னா டவுட் வருமா வராது. அதனால பல்வேறு நிறுவனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரிசர்ச்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்னொன்னா பாத்துலாம். கிட்டத்தட்ட ஒரு 9 எம்எல்ஏக்கள் கிட்ட அவங்களோட பொய்யான கல்வி தகுதியை சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க சொன்னீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. இல்ல முக்கியமான பிரபலங்கள் நிறைய பேர் இருக்காங்க, ராஜ்மோகன், கனிமொழின்னு சொல்லி இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெளிவராத சில வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. இப்போ அந்த தொகுதி மக்கள் எதுக்காக ஓட்டு போட்டிருப்பாங்கன்னா, மக்களால் விருப்பப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்ம தொகுதி வளர்ச்சிக்காக ஓட்டு போட்ட வேட்பாளர்களோட கல்வி தொகுதி இது மாதிரி இருக்கான்னு சொல்லி அந்தந்த தொகுதி மக்களுக்கு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. அதனால அவங்கள முதல்ல பார்த்துடலாம். முதல்ல பார்க்கக்கூடிய வேட்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் தொகுதியோட வேட்பாளர் விஜய சரவணன். இவர் வெறும் 10ஆம் வகுப்பு மட்டும்தான் படிச்சிருக்கிறாரு. ஆனா அவரோட போஸ்டர்லாம் பாத்தீங்கன்னா கட்சியில அவரோட கல்வியில சொல்லியிருப்பாங்கல்ல, அதுல BBA பட்டம் பெற்றதாக அவர் போட்டிருக்காரு. இது பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு எங்க இருக்கு, ஆனா BBAன்னு போயிருக்காரு. மறு சைடு பாத்தீங்கன்னா தாவேகாவோட 50 தொகுதி வேட்பாளர் ஜி பாலமுருகன், இவரும் 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு. ஆனா அது கூட சேர்த்தோட போஸ்டர் நீங்க போய் பாத்தீங்கன்னா DCT போன்ற அந்த தொழில்நுட்ப பட்டய படிப்பை படிச்சதாகவும் போட்டிருக்காரு. இவர் மட்டுமா இந்த 10ஆம் வகுப்புல பாத்தீங்கன்னா அடுத்த இன்னொரு வேட்பாளர், இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா குமாரபாளையத்தோட வேட்பாளர் விஜயலட்சுமி. இவங்களும் பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க. ஆனா அந்த அமைச்சரவை கேபினெட் இருக்குல்ல, அதுல அவங்களோட பெயர் பலகை நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி பிகாம்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. சோ இவங்களும் பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க. ஆனா அவங்களோட அந்த அமைச்சரவை கேபினெட்ல இருக்கிற அந்த போர்டை நீங்க போய் பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி பிகாம்னு போட்டிருக்காங்க. 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு ஒரு பட்டதாரியா காமிச்சிருக்காங்க. இங்க நீங்க மிகப்பெரிய ஒரு கொஸ்டினை கேட்கலாம், எதுக்குங்க நீங்க இவ்வளவு ஒரு சீரியஸான ஒரு விஷயங்களை பேசுறீங்க? அவங்க ஒரு கஷ்டப்பட்டு ஒரு புதிய கட்சியை ஆரம்பிச்சு ஒரு எம்எல்ஏவா வந்திருக்கிறாங்க. மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்களுக்கு ஒரு கௌரவ குறைச்சலாக இருக்கும். அதன் காரணமாக நான் 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன், நான் ஸ்கூல் டிராப் அவுட் சொல்ல முடியாது, அதன் காரணமாக அவங்களோட பட்ட படிப்பை நான் படிச்சிருக்கேன்ற மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. நீங்க சொன்னாலுமே படிச்சவங்க இதை சொன்னா எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ இவங்க இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, இந்த தொகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு இவங்க போய் பிரச்சாரம் பண்ணும்போது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒரு BBA கேண்டிடேட், நான் பிகாம் கேண்டிடேட், நான் அவ்வளவு அளவுக்கு படிச்சிருக்கேன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி தான் இவங்க இந்த மாதிரி ஓட்டு கேட்டு இவங்க எம்எல்ஏவா ஆயிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்கா. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஏங்க இது ஒரு பெரிய சீரியஸான இஷ்யூவா ஆக்காதீங்க, அவங்க ஒரு கௌரவத்துக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, படிக்காதவங்க படிச்ச மாதிரி காமிச்சிருக்காங்க. இது ஒரு வகை வச்சுக்கோங்களேன்.
படிச்சவங்க நான் இதுதான் படிச்சேன்னு சொல்லாம நான் வேற ஒரு படிப்பை படிச்சேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல யார் வருவான்னு பாத்தீங்கன்னா தாவேகாவோட போலூர் தொகுதி வேட்பாளர் அபிஷேக். இவர் வந்து விஐடி காலேஜ்ல எம்எஸ் படிப்பு இன்ஜினியரிங் படிப்பு படிச்சிருக்காரு. ஆனா அவரோட கட்சி சார்ந்த போஸ்டர்லயும் அவர் எப்படி தன்னை விளம்பரப்படுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் எம்எஸ் எம்பிஏன்னு போட்டிருக்காரு. அந்த எம்எஸ் மட்டும்தான் இவர் படிச்ச படிப்பே. அது கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 டிகிரியாக சேர்த்து நான் எம்பிஏ படிச்சிருக்கேன்னு சொல்றாரு. இது எவ்வளவு ஒரு தவறான ஒரு விஷயம். இப்ப முன்னாடி பாத்தீங்கன்னா நான் இவ்வளவுதான் படிச்சிருக்கேன், ஆனா நான் ஏத்தி சொல்றேன், நான் 10ஆம் வகுப்பு மட்டும் தான் படிச்சிருக்கிறேன், நான் வந்து என்ன ஒரு பட்டதாரியா காமிச்சுக்கிறேன்ற மாதிரி பண்றாங்க. இவர் வந்து ஒரு படிச்ச நபராக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எதற்காக நான் வந்து இன்னும் கௌரவத்தை தேடிக்கிறேன், நான் வந்து இன்னும் வந்து என்ன பிரபலப்படுத்திக்கிறேன்ற மாதிரி இல்லாத பட்ட படிப்பெல்லாம் சேர்த்து சொல்லியிருக்காரு. சரி, இது ஒரு எம்எல்ஏ பாத்தீங்கன்னா அடுத்த இதே வேலையை இன்னொரு படிச்ச நபரும் செஞ்சிருக்காரு. இவங்க ஏன்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் தொகுதி வேட்பாளர் பி செல்வம். இவர் என்ன படிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா டிசிஇ மட்டும் படிச்சிருக்காரு. இவரும் வந்து ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சிருக்காரு. ஆனா அவரோட போஸ்ட்ல நீங்க அதிகமா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் பட்டம் போட்டிருக்காரு. அதாவது இவர் பிஹெச்டி முடிச்சிருக்காரு. இப்ப டாக்டர் பட்டத்தை பொறுத்த வரையுமே எவ்வளவு பேர் அவங்க கட்சியிலேயே நிறைய பேர் வந்து டாக்டர் பட்டத்தை படிக்காம பிஹெச்டியே முடிக்காம எல்லாரும் அவங்க பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போடுறாங்க. சரி, இவர் மட்டும் தான் போட்டிருக்காரா நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கு மேல இன்னொருத்தரும் போட்டிருக்காங்க. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாவேகாவோட ஆவடி தொகுதி வேட்பாளர் ரமேஷ். இவர் வந்து அவராவது ஓரளவுக்கு இன்ஜினியரிங் படிச்சிருந்தாரு. இவர் பிஏ பட்டம் மட்டுமே படிச்சுட்டு இவர் என்ன போட்டிருக்காருன்னா தனக்கு பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படின்ற பட்டத்தை போட்டிருக்காரு. இப்படி 2 கேண்டிடேட்ஸ் வந்து படிக்காமலே தனது பேருக்கு முன்னாடி டாக்டர்ன்ற பேரை போட்டிருக்காங்க. இந்த பிஹெச்டி படிப்பை பொறுத்த வரையுமே எவ்வளவு மக்கள் கனவு காண்றாங்க. இந்த பிஹெச்டி பட்டத்தை வாங்குறதுக்காக அவ்வளவு மக்கள் வந்து ராப்பகலா கஷ்டப்பட்டு படிச்சு அவ்வளவு உழைப்புல வேலை வந்து தனது பேருக்கு முன்னாடி இந்த டாக்டர்ன்ற பட்டத்தை நான் வாங்கணும்னு சொல்லி அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 5 6 7 வருஷம் வரையுமே அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இப்படி எதுவுமே இல்லாம நான் ஒரு படிச்ச ஒரு படிப்பாளி, நான் ஒரு பட்டதாரின்னு சொல்லி தாவே கலக்கக்கூடியனால எப்படி இந்த மாதிரி காமிக்க முடியுது? மக்களை எந்த அளவுக்கு அவங்க வந்து முட்டாள ஆக்கியிருக்கிறாங்க. நான் இவ்வளவுதான் படிச்சேன்னு சொல்லி மக்களுக்கு உண்மையா தெரிவிக்கிறது இல்ல. அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. நான் இவ்வளவுதான் படிச்சேன்னு சொன்னா மக்கள் ஏத்துப்பாங்க. ஏன்னா நம்மளோட வரலாற்றுல எடுத்து பாத்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் காலத்துல இருந்து கருணாநிதி அவர்கள் வரையுமே பல பேர் வந்து இங்க படிக்காத மேதையாக இருந்திருக்கிறாங்க. சிறப்பான ஒரு சட்டத்தை இங்க அமைச்சிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு ஆட்சியை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல நான் இவ்வளவுதான் படிச்சேன் அதை சொல்லலாம்ல. இப்ப இவங்களாவது பாத்தீங்கன்னா நான் படிக்கவே இல்லைன்ற காரணத்துக்காக சொல்றாங்க. நீங்க படிச்ச ஒரு உண்மையான படிப்பையாவது சொல்லலாம்ல. இப்படி எதுவுமே இல்லாம பொய்யான தகவலை தொடர்ந்து அடிக்கிட்டே வராங்க. அடுத்ததான் இந்த லிஸ்ட்ல வந்து என் பேருக்கு முன்னாடி டாக்டர் பட்டத்தை வச்சே ஆவன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி ஒரு வேட்பாளர் நம்ம யாருன்னு பாத்தீங்கன்னா தாவேகாவோட வேட்பாளர் கனிமொழி சந்தோஷ். இந்த பேரை கேட்டுப்பட்ட மாதிரி இருக்கும். அதாவது இந்த ஜோசியம் பாக்குற அம்மா கட்சியில ஒருத்தர் வச்சிருக்காங்களே, இந்த புற்றுநோய் போனோம்னா நான் ஜோசியம் சொல்றேன், நான் ஜோசியம் மூலமாக நான் புற்றுநோயை குணப்படுத்துவேன்னு சொன்ன ஒரு மேதை தான் இவங்க. ஆனா இவங்க படிக்கலையாங்க. ஏங்க இவ்வளவு பிற்போக்குத்தனமா பேசுறாங்க நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இவங்க படிச்சிருக்காங்க போல. பிஏபிஎல் ஒரு சட்ட படிப்பு வந்து படிச்சிருக்காரு. அதை வந்து மக்களுக்கு சொல்லலாம்ல. பிஏபிஎல்னு போடாம டாக்டர் கனிமொழி சந்தோஷம் போட்டுக்கிறாங்க. பிஏபிஎல் பொறுத்தவரையுமே நீங்க ஒரு சட்ட படிப்பு படிச்சிருக்கீங்க. ஏன் சட்ட படிப்புன்றது உங்களுக்கு அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு படிப்பாக இருக்குதா? இது ஒரு நல்ல துறை இல்லையா? அதையே நீங்க மக்கள் முன்னாடி சொல்லக்கூடாது. இப்படி எதுவுமே இல்லாம நான் டாக்டர் கனிமொழின்னு போட்டுக்கிறாங்க. மக்கள் இப்ப சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா இவங்க புற்றுநோயை வந்து நான் ஜோசி மூலமாக குணப்படுத்துவேன்னு சொல்லும் போதே நம்ம சிந்திச்சிருக்கணும். ஒரு ஜோசியரை கூட்டிட்டு வந்து நம்ம அமைச்சரவை பதவியில உட்கார வச்சோம்னா எது மாதிரியான வேலைகளை இவங்க செய்வாங்கன்னு சொல்லி இப்ப மக்கள் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா சமீபத்துல வெளியே வந்த புகைப்படம் அப்படி. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா தனது ஜோசி அலுவலகத்துல விண்டேஜ் மகாராணி போன்று கால் மேல காலை போட்டு உட்காந்துட்டு தன்னை சுத்தி ஒரு பிளாஸ்டிக் சேர்ல அரசு அதிகாரிகளை உட்கார வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு பண்ணையாத்தனமான ஒரு போட்டோ வெளியிடுறாங்க. இதுக்கு பல்வேறு தரப்பினர் வந்து அவங்களை விமர்சிக்கிறாங்க. அது எப்படி நீங்க கால் மேல கால் போட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க? அரசு அதிகாரிகள் ஒரு பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சிருக்கீங்களே, இதுதானே உங்க அண்ணனும் செஞ்சாரு. அப்ப மாற்றம்னு சொல்லி வந்த நீங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கேன்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவங்க தரப்புல இருந்து பல்வேறு தகவலாம் கொடுக்குறாங்க. என்னோட ஆபீஸ்ல வந்து இந்த பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த மாதிரி அவசரமாக என்னோட ஜோசி அலுவலகத்துல நான் மக்களை வந்து நான் சந்திச்சுட்டேன். இதை ஏன் நீங்க தப்பா பேசுறீங்க? ஏன் ஒரு பெண் வந்து எம்எல்ஏ ஆகக்கூடாதா? ஏன் தடுக்க பாக்குறீங்க? அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பதி பாலிடிக்ஸ் இவங்கள பண்றாங்க. எப்படி விஜய் அவர்கள் பண்ணாரோ, நான் வந்து ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து வந்த ஒரு நபர், நான் வந்து ஏழ்மையில பிறந்தே வளர்ந்தேன்,
இல்லைன்ற மாதிரி ஒரு சில்வர் பான் ஸ்பூன் சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து வந்த விஜய் அவர்களும் அப்படி பேசுறாங்க. இவங்களும் அதே ஒரு விஷயத்த பேசுறாங்க. இவங்க இந்த கால் மேல கால் போட்டு உட்காந்தாங்க நான் சொன்னல, அது வந்து அவங்களோட தனிப்பட்ட ஒரு விருப்பம். கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிறது அது அவங்க கால் அவங்க போட்டுக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு அவ்வளவு ஒரு மரியாதை தேவைப்படும் போது அங்க இருக்க அரசு அதிகாரிகளும் நீங்க அதே மரியாதை நீங்க பண்ணணுமா இல்லையா? இப்ப நீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? இதை விட வந்து போன ஆட்சி காலத்துல இல்ல அதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி காலத்துல அரசு அதிகாரிகளை வந்து அவங்க அவ்வளவு மரியாதை நிமித்தமா அவங்க வந்து பாத்துக்கலன்னும் போது நீங்க மாற்றம் சொல்லி வந்த நீங்க எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி சோசியல் மீடியால வந்து எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் தான் பண்ணியாத்தனமான்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு புறம் வந்து ஆதவஜனா வந்து இந்த மாதிரி நான் விளையாட்டுத்துறையை வந்து நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ப்ரூவ் பண்ணதுக்காக நேரு அரங்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர் விடுதிக்கு போறாரு. அங்க போய் அவர் வந்து ஒரு சர்ச் பண்ணும்போது மக்கள் கூட சேர்ந்து மாணவர்கள் கூட அவர் சேர்ந்து சாப்பிட்டுருக்காரு. மதிய உணவோ என்னன்னு தெரியல. அந்த டைம்ல சக மாணவர்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா இட்லியோ தோசையோ அவங்களுக்கு வச்சிருக்க உணவு சாப்பிடுறாங்க. இவர் மட்டும் வந்து அந்த சில்வர் பான் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தன்னை வந்து ஒரு எலைட் பீப்புளா காட்டுறது மாதிரி ரொட்டி அந்த பன் பட்டர் வச்சு அவர் சாப்பிடுறாரு. இது வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இதிலும் வந்து பல பேர் வந்து பல தரப்பு கருத்துக்களை சொல்றாங்க. அவருக்கு அதுதாங்க சாப்பிட விருப்பமா இருக்கு, அவர் வந்து டயட்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. ஏன்னா இவர் சாப்பிடுறாங்கன்னா மற்ற குழந்தைகளுக்கும் கொடுத்து சாப்பிட்டுருக்கலாம். ஆனா இவர் வந்து அவர் மட்டும் சாப்பிடுற குழந்தைகள் வந்து ஏற்கப்படுவாங்களேன்ற மாதிரி தொடர்ந்து தாவேக கட்சியில இருந்து எது பண்ணாலுமே ஒரு சர்ச்சையில சிக்கிட்டு வராங்க. அதே மாதிரிதான் கனிமொழி அவர்களும் இவங்க பேசுற பேச்சு தான் வந்து மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ள போச்சுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்ததா கல்வி தொகுதியிலுமே வந்து இவங்க மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அடி வாங்கியிருக்காங்க. இதுல இந்த லிஸ்ட்ல வந்து அடுத்தது ஃபேமஸான ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா, எழும்பூரோட சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ராஜ்மோகன். இவர் வந்து இப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறாரு. இவரோட கல்வி தகுதியுமே ரொம்ப தவறான ஒரு விஷயத்த அவங்க கொடுத்திருக்காங்க. இவர் படிச்ச படிப்பு என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா BA ஜெர்னலிசம் படிச்சிருக்காரு. ஆனா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த செய்திகள் என்னவா இருக்குன்னா பிடெக் IT படிச்சதாக இவர் கொண்டு போய் சேர்க்கிறாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா இவர் படிச்சது எல்லாமே அவர் படிச்சிருக்க அந்த பட்டமும் வந்து ஒரு அரசு அங்கீகாரம் பெறாத ஒரு கல்லூரியில தான் இவர் போய் இந்த டிப்ளமோ பட்டத்தை வாங்கியிருக்காரு. இப்படி இருக்கும் சூழ்நிலையில இவர் ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்க முடியுமா? ஏன்னா பல்வேறு மாணவருடைய எதிர்காலம் இவர் கையில இருக்கு. இப்படி இருக்கும் பட்சத்துல இவர் இது மாதிரியான பொய்யான தகவலை கொடுக்கறதுன்றது மிகவுமே ஒரு தவறான ஒரு விஷயம். ஆனா ஒரு பாராட்டுகள் என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்துல வந்து இந்த மாதிரி தலித் சமுதாயத்தை சேர்ந்த பட்டியலத்தை சேர்ந்த ஒரு நபருக்கு வந்து நீங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சராக கொடுத்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் அந்த துறைக்கு ஒரு ஏற்ற ஆளாக இருக்கிறாரா, உண்மையாகவே அந்த துறை வளர்ச்சி அடைய அவர் மிகப்பெரிய தனது பங்களிப்பை கொடுக்கிறாருன்னு சொல்லி மக்கள் எல்லாருமே கண்டிப்பா பார்ப்பாங்க. இதுலயுமே வந்து ஒரு மிகப்பெரிய பொருளையும் அவங்க கிளப்பி விட்டாங்க. பாருங்க, தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இதுவரையுமே அரசியல்ல எந்த ஒரு கட்சிகளும் செய்யாத ஒரு வேலையா வந்து 28 பட்டியல கேண்டிடேட் வந்து அவங்க பொது தொகுதியில நிக்க வச்சிருக்காங்கன்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இவங்களே பரபரப்பா கிளப்பி விட்டாங்க. அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஹிந்து நிறுவனம் வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மிகப்பெரிய ரிசர்ச்சை செஞ்சிருக்காங்க. அதுல வெளிவந்த தகவல்கள் என்ன பாத்தீங்கன்னா, அது மாதிரி எந்த மாதிரியான கேண்டிடேட்ஸும் இவங்க நிக்க வைக்கவே இல்லை. ஏதோ திருச்சி தொகுதின்னு நினைக்கிறேன். ஆனா அந்த ஹிந்து நிறுவனம் நடத்திய ஆய்வுல என்ன விஷயம் வெளியே வந்திருக்குன்னா, சங்கராபுரம் தொகுதியில மட்டும்தான் ஒரு டிவிகே வேட்பாளரை இந்த மாதிரி அவங்க நிக்க வச்சிருக்காங்க. ஆனா இவங்க அந்த மாதிரி வேற இந்த 28 தொகுதியிலும் நாங்க நிக்க வச்சேன்னு சொன்னாங்களே, அது வந்து மிகப்பெரிய ஒரு முதலாவது போய். இரண்டாவது போய் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவரையும் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே செய்யாத ஒரு வேலைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அது வந்து இரண்டாவதுல இருக்குதுல மிகப்பெரிய ஒரு போய். ஏன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல இப்ப நீங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா ஏழுமலை அவர்களை திருச்சி தொகுதியில நிக்க வச்சு அவங்க ஜெயிக்கவும் செஞ்சாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்க ஆட்சிகளும் இதையே பண்ணிருக்காங்க. ஏங்க நம்ம அவ்வளவு டீடைலா கூட போவேனா. இப்ப கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா திமுகவோட ஆட்சியில கோவை செலின் அவர்களுக்கு இவருக்காவது பள்ளி கல்வித்துறை கொடுத்தாங்க, அவருக்கு உயர்கல்வித்துறை கொடுத்திருந்தாங்க. சோ இப்படி எல்லாமே பார்த்துட்டு இது எல்லாமே ஆராய்ச்சி செய்யாம நாங்க தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கிட்டோம்ன்ற மாதிரி தொடர்ந்து மக்களுக்கு வந்து பொய்யான தகவலை கொடுத்துட்டே வராங்க. இன்னொரு விஷயத்த வந்து அவங்க பரப்புனாங்க. அதாவது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய கோச்சிங் சென்டர் எல்லாம் உருவாக்கிட்டாருன்ற மாதிரி இவங்க வந்து இதை ஹைப் ஏத்த இது வந்து ஹிந்தி நியூஸ் கார்டு போடுற அளவுக்கு இந்தியா முழுக்க பரவிடுச்சு. அப்படி பரவும் பட்சத்துல ஒரு ராஜஸ்தானிய மக்கள் வந்து அதுல கமெண்ட் பண்றாங்க என்னன்னா, இது மாதிரி ஆச்சுதான் எங்களுக்கும் தேவை அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நான் வந்து பட்டியலத்தை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் வந்து நான் நிக்க வச்சேன்னு சொல்லதும் போய் அடுத்ததான் கீர்த்தனா MLA இவங்களையும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, தமிழகத்திலே வந்து இவங்க தான் முதல் பெண் அமைச்சர்னு சொல்லி கூச்சமே இல்லாம இவங்க ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ இது மொத்தமா பாத்தீங்கன்னா இந்தியாவே இந்த நியூஸ் எல்லாம் பாக்குது. அப்போ தமிழகத்தை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? அதாவது பாருங்க, தமிழகத்துல இப்போதான் முறையாக ஒரு பெண்ணுக்கு அவங்க அமைச்சர் பதவியே கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவரையுமே அங்க ஆட்சின்றது மோசமா போயிருக்கு. தமிழகத்துல வந்து ஒரு சமத்துவமே கிடையாதுன்ற அளவுக்கு ஒரு பார்வை இருக்குமா இல்லையா? இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பொய்யான தகவல்கள்.
தகவல்கள். சரி, அதையும் தாண்டி இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, மக்கள் அவ்வளவு பேர் வந்து கோடிக்கணக்கான மக்கள் கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க, எல்லாமே ஏமாத்து வலை. இப்படி எம்எல்ஏக்களோட கல்வி தொகுதி எல்லாமே பொய்யான விஷயம் இருக்கிறது மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. இதையும் அவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குறீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, வருங்காலத்துல இப்போ ஒரு ஸ்டூடெண்டே வச்சுக்கோங்களேன், ஒரு அரசு வேலையில போய் சேரும் போது ஏதோ இது இப்ப ராஜ்மோகன் அவர்கள் ஒரு போலியான ஒரு அரசு அங்கீகாரமே இல்லாத ஒரு நிறுவனத்துல போய் பட்டத்தை பெற்று வந்தார்ல, அதே மாதிரி ஒரு மாணவன் போயிட்டு காசை கொடுத்துட்டு பட்டத்தை வாங்கி வந்து எனக்கு வந்து அரசு வேலை கொடுங்கன்னு சொல்லி கேட்டா நீங்க ஒத்துப்பீங்களா? அப்போ உங்களால பேச முடியுமா? பேச வேண்டிய அதிகாரத்தை உங்ககிட்ட இருக்குமா? உங்களை நோக்கி மக்கள் கேள்வி எழுப்ப மாட்டாங்க. அப்ப படிச்ச நபர்கள் என்ன பண்ணுவாங்க? சோ இது எல்லாமே சரிநிலைப்படுத்த வேண்டிய இடத்துல நீங்க அரசு அதிகாரிகள் இருக்கீங்க. அரசு அதிகாரிகளே இப்படி இருக்குதுன்றது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். இது எல்லாத்தையுமே தாண்டி தாவக தலைவர் விஜய் அவர்களுமே வந்து ஒரு டிராப் அவுட் ஸ்டூடெண்ட் தான். இப்படி இருக்கும் பட்சத்துல நாங்க எல்லாருமே பட்டதாரிகள் சொல்லி தொடர்ந்து இவங்க பொய்யான தகவலை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ரூட் மாஃபியா கும்பல் இவங்க எல்லாமே செயல்பட்டு வராங்க. இது மாதிரியான விஷயங்களை ஏன் பரப்புறீங்கன்னு நம்ம கேட்டோம்னா, அவங்க சொல்ற தகவல் என்னவா இருக்குன்னா, நாங்க ஒன்னும் பரப்பலையே, நாங்களா பரப்பணும், எங்க கட்சியோட அபிஷியல் நியூஸ்ல இருந்து எதனா வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. சோ அவங்க சேஃபா இருக்காங்க. அதனால இந்த வெளிவர நியூஸ் எல்லாமே வந்து ஒரு அபிஷியலான அமைப்புல இருந்து வர வேண்டிய நியூஸே கிடையாது. இவங்களே என்ன பண்றாங்கன்னா, ஒரு டிவிகேவோட டிஜிட்டல் வாரியர்ஸ் பண்ற வேலைகள், பின்னாடி காசு கொடுத்து இவ்வளவு விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இருக்க சூழ்நிலையில நம்ம சாமானிய மக்களுக்காக இதெல்லாம் உண்மையான டேட்டாவா, இவங்க தான் தமிழகத்திலே உண்மையான ஒரு பெண் அமைச்சரா, இல்ல இவங்க தான் வந்து உண்மையால 28 பட்டியலத்தவ கேண்டிடேட்ஸ் நிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி சர்ச் பண்ணி பாக்குற அளவுக்கு நம்ம மக்களுக்கு டைம் கிடையாது. எல்லாருமே அன்றாட கூலியை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கு நீங்க எவ்வளவு ஒரு உண்மையான ஒரு தகவலை கொடுக்கணும்? அப்படிப்பட்ட மக்களை நீங்க ஏமாத்துறீங்கன்னா இந்த ஆட்சி எப்படி ஒரு தூய ஆட்சியாக இருக்கும்? இதனால மக்களுக்கு தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, சோசியல் மீடியாக்கள்ல வரக்கூடிய இந்த போலியான தகவல்களை கண்மூடித்தனமாக நம்பாம எது உண்மை எது பொய்ன்னு பார்த்துட்டு படிச்ச மக்கள், ஏன்னா இப்ப ரீல்ஸ் அதிகமா ஸ்க்ரோல் பண்றது யாரு? படிச்ச பசங்க தான் யூஸ் பண்றீங்க, ஜென்சி கிட்ஸ் தான் யூஸ் பண்றீங்க. சோ மக்களுக்கு உங்களோட அம்மா அப்பாக்கு இதுக்கான நேரம் இருக்காது. ஆனா நீங்க படிச்ச பசங்களா இருக்கிறீங்க. நீங்க சர்ச் பண்ணி உண்மையான தகவலை, உண்மையான அரசியலை பேச வேண்டிய கட்டாயத்துல இந்த ஜென்சி கிட்ஸ் இருக்கிறாங்க. அதனால எல்லாருமே வந்து பாக்குற ரீல்ஸ் மட்டுமே வச்சு முடிவு பண்ணி நீங்க ஒரு அரசாங்கத்தை நிரூபிக்கிறதுன்றது ஒரு தவறான ஒரு விஷயம். இனிமேல் எல்லாரும் விழிப்புணர்வோட இருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.